கந்தன் துணை அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் கந்த சஷ்டி விரத முறையை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வருகின்ற 22/10/2025 அன்றைக்கு தொடங்கி 27/10/2025 அன்னைக்கு இந்த விரதம் முடிகிறது. நம்ம திருக்கல்யாணம் 7 நாட்கள், 7வது நாட்கள் திருக்கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த விரதத்தையும் அன்னைக்கு முழுமையாக நம்ம முடிச்சுக்கலாம். முழுமையாக 7 நாட்கள் விரதம் இருக்கக்கூடியது தான் இந்த கந்த சஷ்டி விழா. நம்ம இந்த கந்த சஷ்டிக்கு நம்ம வீட்டில் தொடர்ந்து 48 நாட்கள் விரதம் இருக்கிறவங்க இருந்திருக்கலாம், அல்லது 21 நாட்கள், இல்லைன்னா 6 நாட்கள் அல்லது 7 நாட்கள் இருக்கலாம். இந்த விரதத்தில் இந்த விரதத்தின் பொழுது நம்ம வீட்டில் ஒரு வேளை உணவு எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கலாம், இல்லை 3 வேளையுமே பால் பழம் எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கலாம். கடுமையாக நமக்கு குழந்தை பாக்கியம் வேணும், நமக்கு ரொம்ப ஒரு வறுமையில் இருக்கும், இல்லை பல பிரச்சனைகளில் இருக்கிறோன்ற போது நம்ம முழுமையாக முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கலாம். இது மிளகு விரதம் இருப்பாங்க. சில பேர் மிளகு விரதம் இருப்பாங்க. முதல் நாள் ஒரு மிளகு அது போல் வாயில் வச்சுட்டு தண்ணி ஃபுல்லாக எவ்வளோ வேணாலும் குடிச்சிக்கலாம். இது போல் விரதம் இருந்து முருகப்பெருமானை நம்ம தொடர்ந்து வழிபாடு செய்யணும். 48 நாட்கள் அல்லது 21 நாட்கள் அல்லது 6 நாட்கள் அல்லது ஒரு நாட்களாவது முழுமையாக முருகப்பெருமானுக்கு நம்ம விரதம் இருந்து நம்ம வேண்டிய அனைத்துமே நமக்கு கிடைக்கும். நம்ம வீட்டில் தொடர்ந்து நட்சத்திர கோலம் போட்டு இதில் சரவண பவ என்று எழுதி முதல் நாட்கள் சா அப்படின்னும் பொழுது ஒரு எழுத்துக்கு நம்ம ஒரு விளக்கேற்றி கந்த சஷ்டி கவசம் காலையில் ஒரு வாட்டி மாலையில் ஒரு வாட்டி படிக்கணும். அதுபோல் 2வது நாட்கள் ரா, இது போல் 6 எழுத்துக்களிலும் நம்ம விளக்கேற்றி தினம்தோறும் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணணும். பாராயணம் பண்ணும் பொழுது நமக்கு முருகப்பெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். நமக்கு படிக்க வரலனாலும் நம்ம கேட்கலாம். நம்ம படிக்கிறதுக்கு இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கந்த சஷ்டி கவசம். சில திருப்புகள் தான் எல்லாருக்கும் படிக்க வராது. நம்ம கந்த சஷ்டி கவசத்தை நம்ம தாராளமாக எல்லாரும் மனப்பாடமாகவே இருக்கும். அதை நம்ம தினம்தோறும் பாராயணம் செய்யணும். இது போல் 6 இதுலேயும் சரவண பவன் எழுதிட்டு போடலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நெய்வேத்தியம் வச்சு நம்ம முருகப்பெருமானை நம்ம வீட்டில் தினம்தோறும் வழிபாடு செய்துட்டு நம்மளால் முடிஞ்சதுன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க முருகர் கோவிலுக்கு சென்று வர்றது ரொம்ப விசேஷம். அன்னைக்கு நம்ம தினம்தோறுமே வீட்டில் பூஜை செஞ்சுட்டு நம்ம முருகர் கோவிலுக்கு சென்று வர்றது விசேஷம். அதுபோல் நமக்கு கடுமையான வேண்டுதல் இருக்குதுன்னும் போது நம்ம திருச்செந்தூர் ஆண்டவர் அங்கே தான் இந்த கந்த சஷ்டி விழா வெகு சிறப்பாக நடக்கும். நமக்கு குடுப்பினர் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கந்த சஷ்டிக்கு நம்ம போய் அங்கே அந்த செந்தில் ஆண்டவர் பூமியில் காலடி வச்சு நம்ம நம்மளுடைய வேண்டுதல் அனைத்தையுமே நிறைவேறணும் அப்படின்ட்டு நம்ம போக முடிகிறவங்க அங்கே போகலாம். இல்லையா நம்ம வீட்டாண்ட இருக்கிற முருகர் கோவிலுக்கு சென்று இந்த கந்த சஷ்டி விழாவை நம்ம எப்போவுமே தொடர்ந்து கந்த சஷ்டி விரதம் இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்கள், பெரிய பெரிய அதிசயங்கள் எல்லாமே நிகழும். இது போல் நம்ம தொடர்ந்து கந்த சஷ்டி விரதத்தை தொடர்ந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.